ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ முருங்கைக்காய் இட்லி பானையில் வேக வச்சு அது நடுப்பகுதியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வெந்தயம், கடுகு, மல்லி 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய், ஜீரகம் இதெல்லாமே நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச முருங்கைக்காய் விதையில நம்ம அரைச்சி வச்ச பவுடர், மஞ்சத்தூள், உப்பு 3ஐயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ திரும்ப ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த முருங்கைக்காய் விழுதையும் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்ட விட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கணும். இது நம்ம வெளியே வச்சா 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்கும் நல்லா லைஃப் கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.